வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசியில் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி நம்ம பாயாசம் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் 2 கைப்பிடி அளவுக்கு. 3 பேருக்கு அல்லது 4 பேருக்கு வர மாதிரி நான் தயார் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஜவ்வரிசியும் ஸ்ட்ராபெரி இன்னொரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. எனக்கு 4 பேருக்கு வந்து இந்த அளவு போதும். அதனால் நான் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராபெரி பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சிட்ரிக் ஆசிட் உள்ள அந்த விட்டமின் சி உள்ள பழங்கள் எது சேர்த்தாலும் பால் திரிஞ்சு போயிடும். அதனால நல்லா பாலை ஆற வச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால சூடாக சேர்த்துறாதீங்க. பால் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. இது வந்து நான் சீனிக்கு பதிலாக வெள்ளைப்பாகு நான் ஏற்கனவே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சீனி யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய இஷ்டம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஈஸியாக வேக வைக்கிற மெத்தட் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். வெறும் கடாயில் வறுத்துக்கினீங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். நல்லா இது வந்து நல்ல அழுக்கு கலராக இருக்குது. நல்லா வெள்ளையாக வரணும். வெள்ளையாக கொஞ்சம் பால் பெருசாக வரும். தெர்மாக்கோல் பால் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. கருகி போயிடக்கூடாது. கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். கிண்டாமல் நிப்பாட்டிட்டிங்கன்னா அடியில் இருக்கிறது கருகி போயிடும். நல்லா கலர் மாறுது பாருங்க. எல்லாமே கலர் மாறிடுச்சு. கலர் மாறி நல்லா பெருசாக வந்துச்சு. நல்லா கலரும் ஒயிட் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா வேகட்டும். இந்த கப்பில் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். எடுத்து வறுத்தோம்னா 1 கப் வந்துடும். 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி அடிக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி வேறு வெள்ளைப்பாகலாம் சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிடுவோம். ஸ்ட்ராபெரியில் பூச்சி இருக்கும். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நறுக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நம்ம ஆற வைக்கணும். இதையும் சரி பாலையும் சரி நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட ஸ்ட்ராபெரி ஊற்றும் போது திரிஞ்சு போயிடும். பால் மொத்த பாயாசம் வீணாக போயிடும். அதனால நல்லா ஆறட்டும். ஸ்ட்ராபெரி வந்து நறுக்கி பார்த்துக்குங்க. உள்ள பூச்சி இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் நறுக்கி நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சு. பாலை நான் வந்து நல்லா ஆற வச்சு ஐஸில் வச்சு எடுத்துருக்கேன். பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து வெள்ளைப்பாகை ஊற்றிக்குவோம். இது பழம் வந்து புளிக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்குவோம். இப்போ வந்து நமக்கு ஜவ்வரிசி பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ ஸ்ட்ராபெரியை சேர்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரியில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லா கூட்டும். அதோட விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஃபோலேட் இதில் வந்து அதிகமாக இருக்குது. கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நிறைய எடுத்துக்கலாம். ஃபோலேட் இருக்கிறதுனால. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் இன்னும் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக
இதில் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ லேசாக ஒரு ட்ராப் விட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக ஒரு ட்ராப் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ். நீங்கள் ரோஸ் எசன்ஸ்னால் அது கூட ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி ஸ்ட்ராபெரி கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.